ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி புதினா சாதம். ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா கழுவி எடுத்துருக்கிற புதினா கொத்தமல்லி இலைகள் ஒரு கையளவு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கரம் மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு புலாவ் பிரியாணி டேஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. சீரக சம்பா அரிசி அல்லது பாஸ்மதி ரைஸ்னால் 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 கப் அரிசிக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அதை விட்டு உப்பும் சரி பார்த்து கலந்து விட்டுருங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி 15 நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டு எடுத்திங்கன்னா ஆரோக்கியமான புதினா கொத்தமல்லி சாதம் தயார். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.